அடுத்து இவ்வாறு இவர்கள் நண்பர்களாக இருக்கின்ற பொழுது சோழ நாட்டிலே ஒரு குழப்பம். இந்த கோப்பெருஞ்சோழனுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். அந்த 2 மகன்களுக்கும் ஆட்சி பொறுப்பு கிடைக்கவில்லை. ஏன்னா தந்தை நீண்ட நாள் ஆட்சியில் இருக்கிறார், அதனால தமக்கு ஆட்சி கிடைக்கவில்லையே என்று ஒரு பக்கம் அவர்களுக்கு ஆதங்கம். அதனாலோ அல்லது வேறு காரணங்களினாலோ தந்தையை எதிர்த்து போரிட்டு தந்தையிடமிருந்து ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். தந்தை கோப்பெருஞ்சோழனுக்கு ஆத்திரம், தன்னை எதிர்த்து தன்னுடைய மகன்கள் போர் செய்வதா என்று ஆத்திரப்பட்டான். அவனும் போருக்கு தயாரானான். போர் நடக்கப் போகிறது. ஒரு பக்கம் 2 மகன்கள், மற்றொரு பக்கம் தந்தை. 2 பேரும் படை இருக்கிறார். இவரோட படை இருக்கிறது, அவர்களுக்கு அங்கே படை இருக்கிறது. 2 பேரும் போருக்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே புல்லாற்றூர் ஏற்றியனார் என்ற ஒரு புலவர் வந்தார். வந்து மன்னனிடத்திலே, மன்னா, இந்த போரிலே நீங்கள் வெற்றி பெற்று உங்கள் மகன்கள் தோல்வி அடைந்தால் இந்த நாட்டை உங்களுக்கு பிறகு யாருக்கு கொடுக்க போகிறீர்கள்? தோல்வியுற்றால் அவர்கள் கொல்லப்படலாம், அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த நாட்டை நீ வெற்றி பெற்றால் அந்த நாட்டை யாருக்கு கொடுக்க போகிறாய்? அல்லது அவர்கள் வெற்றி பெற்று நீ தோல்வி அடைந்தால் நீ கொல்லப்படலாம் அல்லது சிறையில் அடைக்கப்படலாம். இந்த சூழ்நிலை அவமானத்துக்குரியது. உன்னை பார்த்து உன்னுடைய பகைவர்கள் ஏளனமாக சிரிப்பார்கள். ஆகவே நீ போரிலே வெற்றி பெற்றாலும் பயனில்லை, இந்த போரில் யார் வெற்றி பெற்றாலும் பயனில்லை, யார் தோல்வி அடைந்தாலும் பயனில்லை. இந்த போர் யாருக்கும் நன்மை தராது. ஆகவே இந்த போரை நிறுத்துங்கள், வேண்டாம் என்று ஒரு அறிவுரை கூறுகிறார். மன்னனும் அந்த அறிவுரையை ஏற்றுக்கொண்டான். ஆனால் போர் நடைபெறாவிட்டாலும் கூட தன்னுடைய மகன்கள் தன்னை எதிர்த்து போரிட வந்தார்களே என்பதை நினைத்து நினைத்து அவன் வருந்தினான். இது போன்ற பகையும் போரும் வரலாற்றிலே சில இடங்களிலே பார்க்கிறோம். உதாரணமாக அவுரங்கசீப் தன்னுடைய 3 உடன் பிறந்தவர்களை கொன்று முகலாய சக்கரவர்த்தி ஆனார். அது மட்டுமல்ல, தன்னுடைய தந்தை ஷாஜகானை சிறையில் அடைத்தான். ஷாஜகான் தான் இறக்கும் வரை சிறையிலே இருந்து இறந்தான். மற்றும் வேறு சில நாடுகளிலும், எகிப்து, இங்கிலாந்து, ரோம், கிரீக் போன்ற நாடுகளிலும் உடன்பிறந்தோரையும் சுற்றத்தாரையும் கொன்று ஆட்சிக்கு வந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. இதுபோல் தோல்வி, அவமானம் இவை ஏற்பட்டால் சங்க காலத்திலே மக்கள் என்ன செய்வார்கள் என்றால் வடக்கிருப்பார்கள். வடக்கிருந்து உயிர் துறப்பார்கள். உதாரணமாக வெண்ணிப்பரந்தலை என்ற இடத்திலே கரிகால் சோழனுக்கும் மற்ற சில மன்னர்களுக்கும் இடையே போர் நடந்தது. அதிலே குறிப்பாக சேரமான் பெருஞ்சேரலாதன் போரில் இருந்தான். அந்த போரிலே சேரமான் பெருஞ்சேரலாதன் தோல்வி அடைந்தான். அவன் தோல்வி அடைந்தது மட்டுமல்லாமல் அவன் மீது ஒரு வேல் பாய்ந்தது. அந்த வேல் அவன் மார்பிலே வந்தது. மார்பிலே வந்து விழுந்த வேலானது முதுகை துளைத்தது. முதுகிலே புண்பட்டால் அது பெரிய அவமானம். தமிழுடைய வழக்கப்படி, மரபுப்படி தனக்கு முதுகிலே புண்பட்டு விட்டது, இதை விட மானக்கேடு வேறு எதுவும் இல்லை என்று எண்ணி அந்த சேரமான் பெருஞ்சேரலாதன் வடக்கிருந்து உயிர் துறந்தான். அதுபோலவே சோழன் செங்கணான் என்பவனுக்கும் சேரமான் கணைக்கால் இரும்புரைக்கும் இடையே நடந்த போரில் சேரமான் கணைக்கால் இரும்புரை தோல்வியடைந்தான், சிறையில் அடைக்கப்பட்டான். ஒரு நாள் அவனுக்கு நீர் வேட்கை அதிகமாக இருந்ததால் தண்ணீர் கேட்டான் சிறை காவலரிடத்திலே. சிறை காவலர்கள் தண்ணீர் கொண்டுவதற்கு காலம் தாழ்த்தினார்கள். அவன் அதை பார்த்து மிகவும் வெட்கப்பட்டான், கோபப்பட்டான். அவன் நினைத்தான், நான் எத்தனை பெரிய மன்னன், நான் எத்தகைய குடும்பத்திலே பிறந்தவன், இது போன்ற என்னை மதிக்காமல் நான் தண்ணீர் கேட்டால் அதை கூட கொடுக்க மறுக்கிறார்களே, இதை போன்ற அவமானத்தை பொறுத்து கொண்டு நான் இனியும் வாழ வேண்டுமா என்று கருதி உண்ணாமல் நீரும் குடிக்காமலே இருந்து வடக்கிருந்து உயிர் நீத்தான். வடக்கிருத்தல் என்றால் என்ன? வடக்கிருத்தல் என்றால் வடக்கு பக்கமாக பார்த்து கொண்டு வடக்கு பக்கம் நோக்கி அல்லது வடக்கு பக்கமாக தலை வைத்து படுத்துக்கொண்டு உண்ணாமல் நீர் கூட குடிக்காமல் பல நாட்கள் இருப்பது. இது ஒரு வகையான தற்கொலை முயற்சி தான். இருந்தாலும் மானக்கேடு வந்த பிறகு வாழ வேண்டாம் என்று ஒரு முடிவு செய்கிறார். அத்தகைய மானக்கேடு அல்லது அவமானம் ஏற்பட்டால், தோல்வி ஏற்பட்டால் சிலர் வடக்கிருந்து உயிர் நீத்தார். தமிழகத்தில்
தமிழனுக்கு ஏன் வடக்கு இருந்தார்கள் என்றால், தமிழனுக்கு வடக்குங்க எப்பொழுது ஒத்து வராது என்று நினைக்கிறேன். வடக்கு பக்கம் காத்து வந்தாலே பிடிக்காது. வடக்கு காத்து வாடை காற்று வேண்டாம், அதை வெறுப்பது தமிழர்கள் வழக்கம். அது மட்டுமல்ல, வடக்கு பக்கம் தலை வைத்து படுக்க கூடாது என்பதும் தமிழர்களுடைய நம்பிக்கை. உத்தமம் கிழக்கு, ஓங்குயிர் மேற்கு, மத்திபம் தெற்கு, மரணம் வடக்கு. இதுதான் நம் தமிழருடைய நம்பிக்கை. அதாவது வடக்கு பக்கம் தலை வச்சு படுத்த நீ செத்த. ஆகவே வடக்கு என்பதே தமிழருக்கு ஆகாது. அதனால வடக்கு இருத்தல் என்றால் ஒரு உண்ணாமல் நீர் கூட குடிக்காமல் இருந்து பல நாட்கள் இருந்து உயிரை துறப்பது. சங்க காலத்திலே ஒருவர் அவ்வாறு வடக்கு இருக்கும் பொழுது அவருடைய நண்பர்கள் அவர் கூட இருப்பார்கள், துணையாக இருப்பார்கள், அவர்களும் வடக்கு இருப்பார்கள். அதுபோல் மன்னன் கோப்பெருஞ்சோழன் வடக்கு இருக்க முடிவு செய்தான், வடக்கு இருந்தான். அப்பொழுது பலரும் வந்தார்கள். அதிலே பொத்தியார் ஒன்று புலவர் வந்தார். பொத்தியார் இந்த கோப்பெருஞ்சோழனுடைய அவைக்களப் புலவர், அவனுக்கு நெருங்கிய நண்பரும் கூட. அவர் வந்த உடனே கோப்பெருஞ்சோழன் சொன்னான், ஐயா பொத்தியார் அவர்களே, நீங்கள் வடக்கு இருக்க வேண்டாம், உங்களுடைய மனைவி இப்பொழுது கருவுற்று இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு நீங்கள் வாருங்கள், அதுவரையில் நீங்கள் உங்கள் மனைவியோடு இருங்கள் என்று சொல்லி அவரை வடக்கு இருக்க வேண்டாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். மற்றவர்களெல்லாம் அங்கே அருகில் இருந்தார்கள். ஆனால் கோப்பெருஞ்சோழனுடைய உயிருக்கினிய நண்பர் பிசிராந்தையார் வரவில்லை. பிசிராந்தையார் வரவில்லை என்ற உடனே அங்க இருந்த அருகில் இருந்த புலவர்களும் அறிஞர்களும் அமைச்சர்களும் எல்லாம் பேசிக் கொள்ளுகிறார்களாம். பாண்டிய நாட்டுல இருக்காரு, இவர் சோழ நாட்டுல இருக்காரு, அவர் வரமாட்டாரு, வர்றது சந்தேகம்தான். இதெல்லாம் இந்த பேச்சுகள் மன்னனுடைய காதிலே விழுகிறது. அவன் அவர்களுக்கு தன்னுடைய கருத்தை கூற விரும்புகிறான். அவன் தன்னுடைய கருத்திலே அவர் கண்டிப்பாக வருவார் என்பதை ஒரு பாடலாக வெளிப்படுத்துகிறான்.